கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர், நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானி ஹிண்டன்பர்க் விவகாரத்தை உரிய முறையில விசாரிக்கணும் அப்படின்னு. அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் விரைவில் பத்திரிகையாளர்களை சந்திப்பேன், ஆழமாக நான் ஆராய்ந்து வருகிறேன், அதானி விவகாரத்தை, ஹிண்டன்பர்க் விவகாரத்தை சீக்கிரமா பத்திரிகையாளர் சந்திப்ப வைப்பேன், ஜேபிசி இதுல அமைச்சே தீரணும் அப்படிங்கிற உறுதியை காட்டுறாரு. இதை சேர்த்து பல்வேறு செய்திகள் இருக்கு தோழர். இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நம்ம ஹிண்டன்பர்க் அறிக்கை கடந்த ஆண்டு வெளியாகி அது பல மாற்றங்களை இந்த பங்குச்சந்தையில் ஏற்படுத்தியது, பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. ஆனா அவங்களுடைய குற்றச்சாட்டு என்பது பிஜேபி தரப்பிலிருந்து அல்லது அதானி தரப்பிலிருந்து அவருடைய குற்றச்சாட்டு என்பது இது இந்திய பொருளாதாரத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படி என்பதாக வந்தது. ஆனா சில விவரங்களே அவங்க தெளிவா கொடுத்திருந்தாங்க, என்னென்ன மாதிரியான முறைகேடுகள்ல இவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிற சில விவரங்களே அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில இது சிபிஐ விசாரிக்கப்படணும் அப்படின்னு தான் அன்றைக்கு நம்ம பலரும் கோரிக்கை வச்சாங்க. பொதுவா பங்குச்சந்தையில இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குதுன்னா அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிற சிபி அதை சரி செய்யணும், அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு ஆராயணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இயல்பா தெரியக்கூடிய ஒன்று. ஆனால் கடந்த 18 மாதங்கள் ஆகியும் இது விசாரிக்கப்படல அப்படிங்கிறது தான் ஹிண்டன்பர்க் சுட்டிக்காட்டி, இதுல என்ன மோசடி நடந்திருக்கு, ஏன் விசாரிக்காம இருக்கிறாங்க, ஏன் இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல சிபியின் தலைமையை நாங்க ஆய்வு பண்ணதன் பேர்ல சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க 2ஆம் முறை அறிக்கை விட்டதற்கான நோக்கம். ஆனா இவங்க ராகுல் காந்தி இப்ப 2ஆம் முறை என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்திக்கும் இந்த நிறுவனத்துக்கும் தொடர்பு இருக்கு, அமெரிக்காவின் ஒரு சில நிறுவனங்களோடு இணைந்து கொண்டு இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா மாறி இருக்கு. அதுல பலரும் எம்பிக்கள், பல பிஜேபி எம்பிக்கள் தொடர்ச்சியா வாய்ஸ் விடால் விடுறாங்க. பலரும் தனிப்பட்ட கருத்தா அல்லது பிஜேபியில் பேசிக்கொண்டு சொல்கிறார்களா, தலைமையின் கட்டளைக்கு இணங்க சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. குறிப்பா கங்கனா ரணாவத் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் இவர் பிரதமராக முடியாது, ராகுல் காந்தி ஒருபோதும் பிரதமராக முடியாது, நம்ம நாட்டுக்கு நம்ம பிரதமராக முடியாது என்பதனால நம்ம நாட்டையே சீர்குலைச்சு விடலாம், எல்லா துறையிலையும் இந்த நாட்டை சீர்குலைச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்றாங்க. இதற்கு அவங்க எம்பியா இருக்கிறாங்க, இவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க, இந்த கருத்தை எப்படி பிஜேபி ஆதரிக்குது, எப்படி இவர் தொடர்ந்து எம்பியா இருக்கிறாரு, ஏற்கனவே இஸ்லாமியர்கள் தொடர்பா தொடர்ந்து இவங்க பேசிட்டு வராங்க, இந்த விளையாட்டு வீரர்களை தொடர்பான பிரச்சனைகள்ல கூட அந்த வீரர்களுக்கு, அந்த பெண்களுக்கு ஆதரவா இவங்க இல்லை, மாறாக அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருந்தாங்க, இந்த முறை நாட்டை சீர்குலைக்கிறாரு ராகுல் காந்தி அப்படின்னு பொதுவா ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இப்படிதான் எல்லா தரப்பும், காங்கிரஸ் பிஜேபி இருக்கிற எல்லா தரப்பும் இதற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இருக்கு, அல்லது ராகுல் திட்டமிட்டு இதனை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு பரப்புரை செய்யறாங்க. அதைத்தான் ராகுல் காந்தி விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன். இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். அவர் தேர்தலுக்கு முன்பு ஒரு தேர்தல் வியூகங்களை வகுக்கிறார். தேர்தலுக்கு பிறகு இந்த பிஜேபி அரசை இந்த வலிமையாக கடந்த காலங்கள்ல மக்களுக்கு எதிராக செய்த சில திட்டங்களை மீண்டும் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூர்க்கமா குறிப்பிட்டு சில விஷயங்களை கையில் எடுத்து அதை ஒரு பரப்புரையா செய்து வர்றாரு, மக்கள்கிட்டையும் செய்யறாரு, நாடாளுமன்றத்திலையும் பேசுறாரு. இதுதான் ராகுல் காந்தி. எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியை வலுவிலக்கு செய்வதற்கான ஒரு நடைமுறை இதுவாதான் இருக்கும். அப்படிதான் அவர் போறாரு. இதை உள்நோக்கம் கற்பிப்பது என்பது ஒரு மோசமான நடைமுறையா இருக்கு. அப்போ ஹிண்டன்பர்க் உண்மையிலேயே ராகுல் காந்தியோடு சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருந்தா அவங்க கடந்த ஜனவரியில தான் இதை வெளியிட்டாங்க. தேர்தல் நம்ம இந்த வருடம் தான் ஏப்ரல்ல தான் தேர்தல் வந்துச்சு. ஏன் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஜனவரியில வெளியிட்டு இருக்கலாமே, அல்லது அந்த மாதிரி நமக்கு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப அதே போல இப்போ ஒரு 3 மாநில தேர்தல் வரப்போகுது. அதுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கு, குறைந்தபட்சம் 2 மாதங்கள் இருக்கு. இப்படி தேர்தலை மையமிட்டு தானே ஒரு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்திய திட்டமிட்டு செய்யறாருன்னா தேர்தலை மையப்படுத்தி தானே செய்ய முடியும். இப்ப அவங்களுடைய அறிக்கைகள் மிக தெளிவா இருக்கு. இது
ஊழல் நடைபெறுது. அதனால பல பல நிறுவனங்கள் பாதிக்கப்படுது. ஏன்னா அந்த நிறுவனமே இந்த பங்குச் சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுது. அதான் முக்கியம். ஹிண்டன்பர்க் நிறுவனமே வந்து இந்த ஷார்ட் டெர்ம் பங்குச் சந்தைகள்ல அவங்களும் பங்குகளை ஷார்ட் போட்டிருக்காங்க. செல்லர். ம், ஷார்ட் ம், செல்லர் ம். போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது தேவையா இருக்கு. அதனால கூட அத வந்து அவங்க செய்யலாம். உலக அளவுல அவங்க அதத்தான் செய்றாங்க. இந்தியாவுக்கு மட்டும் செய்யல. ராகுல் காந்தியோட சேர்ந்து மட்டும் அவங்க செய்யல. அப்படின்னு ம். இருக்கும்போது நீங்க தேர்தலை ஒட்டியும் அவங்க வந்து இத ரிலீஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 4 ஆண்டு இவங்க வந்து வலிமையான ஆட்சியில இருக்கும்போது தான் மிகப்பெரிய அளவுல உலக அளவுல வலிமையான இடத்தில் மோடி இருக்கும்போது தான் அத வந்து வெளியிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த G20 மாநாடுக்கு நம்ம இவரு வந்தப்பதான் வந்த அந்த அந்த கொஞ்ச நாள்ல தான் வந்து அது வெளியிடப்பட்டுச்சு. அப்ப ஆமா. இதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்ல. இதை வந்து தேர்தலோடு ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவரை ஒரு உள்நோக்கத்தோடு பேசுவதை, அதை முறியடிப்பதற்காக இன்றைக்கு வந்து ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும், நகரங்கள்லயும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து காங்கிரஸ் கட்சி இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த கவிதா பூச்சியை வந்து இந்த இடத்திலிருந்து பதவி விலகல் செய்யணும். சிபி விசாரிக்க வேண்டிய சிபிஐ இங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தார்மீகமாக இவர்கள் பதவி விலக வேண்டும் என்பது காங்கிரஸ் ம். கட்சியினுடைய கோரிக்கையா இருக்கு. அதுக்காக தான் இன்றைக்கு வந்து அதை அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த போராட்டத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கலந்து கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனா மக்கள் மீது அக்கறை உள்ள, நம் நாட்டின் மீது அக்கறை உள்ள எல்லா பிரிவினரும், எல்லா அமைப்புகளும் இதில் கலந்து கொள்ளணும். ம். பொதுமக்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமும். அப்பதான் இந்த மோடி அரசு ஒரு நெருக்கடிக்குள்ளாகும். அப்பதான் இதை முறையாக விசாரிப்பார். அதாவது குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றத்தை செய்தவர்களே விசாரிக்கணுங்கிறது எந்த வகையில நமக்கு மக்களுக்கு வந்து அது வந்து சரியான தீர்வை பெற்றுத் தரும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய கேள்வியா இருக்கு. அதற்கு நாம் வந்து இந்த போராட்டத்தை ஒரு மையமாக கருதி எல்லோருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கணுங்கிறது தான் வந்து நாட்டில இருக்கிற பரவலான பேச்சா இன்னைக்கு மாறுது. அதை காங்கிரஸ் கட்சியும் முன்னெடுக்குது. அதற்கு உண்மையிலேயே வந்து மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற அனைவரும் ஆதரவு தெரிவிப்பார்கள். பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா தோழர், இப்போ இந்தியாக்குள்ள முதல் நாள்ல ஒரு நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறையோ, சிபிஐயோ, வருமான வரித்துறையோ ரைட் நடத்துறாங்க. அடுத்த சில மாதங்கள்ல அந்த கம்பெனி வந்து அதானி நிறுவனங்களால் கையகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கோம். ராகுல் காந்தியும் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திலையும் எழுப்பி இருக்கிறாரு. அதானிக்கு அடியாள் வேலை பார்க்கிறதா அமலாக்கத்துறை அப்படிங்கிற கேள்வி இந்தியா முழுக்க எழுந்துச்சு. இன்றைக்கு அதானி ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கும் செபிக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு, ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் இதுக்கு ஏன் வந்து முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான் இப்போ பிரதானமா மக்கள் மத்தியில வருது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப, யூபிஏ 2ஆம் கட்ட ஆட்சியில் இருக்கிறப்ப அவங்க மீது ஊழல் சுமத்துறாங்க குற்றச்சாட்டு. அதற்கு அவர்கள் சரி ஓகே நீங்க ஜேபிசி வேணுமா அந்த வச்சுக்கோங்க அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேபிசி அமைச்சாங்க. இவர்களுக்கு இப்ப ஜேபிசி அமைச்சிட்டு போறதுக்கு என்ன இது இருக்கு? நாங்க தான் வெளிப்படையான அரசாங்கத்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நாங்க தான் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்களும் மோடி அவர் தான் சொன்னாரு. அவதார புருஷன் வேற சொன்னாரு. அவர் ஒரு ஜேபிசி அமைச்சிட்டு நாங்க எந்த தவறும் செய்யல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதாவது நம்ம வந்து முன்னாடி ஒரு ஒரு 80கள்ல 70கள்ல அரசியல்ல ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படும். அமெரிக்கா தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுது. அமெரிக்கா தான் ஆட்சி நடத்துது. பெருமுதலாளிகள் தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மை போன்ற இந்தியா போன்ற நாடுகள்ல 3ஆம் உலக நாடுகள்ல உண்மையிலேயே அது வந்து மக்களுக்கு கனெக்டே ஆகாது. ம். அப்படிலாம் இல்லையே. நான் உழைச்சா சாப்பிடுறேன். எனக்கு நிறுவனம் இருக்கு. நான் வந்து ஒரு கடைய வச்சு ஒரு 10 வருஷம் உழைச்சா இப்ப அத பெரிய கடையா மாத்திக்க முடியும். அப்படின்னு தான் நாம வந்து இவ்வளவு நாளும் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப என்ன வந்து இன்றைக்கு ப்ரூவ் ஆகுதுன்னா, கார்ப்பரேட்டுகள் தான் இந்திய அரசையே நடத்துறாங்க. அதுதான் ம். வந்து 91க்கு பிறகு 1991க்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார கொள்கையினுடைய மாற்றமா இன்றைக்கு வந்து வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த புதுத்தாராளிய கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கொள்கையினுடைய வடிவம் என்னன்னா, இந்த கார்ப்பரேட்டுகள் தான் வந்து நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்குது. இங்க ம். உலக அளவுல இருக்கிற WHO போன்ற நிறுவனங்கள் தான் நமக்கு வந்து மானியம் குடுக்கலாமா, வேண்டாமா? விவசாய மானியம் குடுக்கணுமா, வேண்டாமா? கல்விக்கு உதவித்தொகை குடுக்கணுமா, வேண்டாமா? அப்படிங்கிறத எல்லாத்தையும் நிர்ணயிக்குதுன்னு பார்க்கிறோம். அதுபோல தான் நமக்கு வந்து இலவச வீடு குடுத்துட்டு இருந்த கலைஞர் குடுத்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து மாறுது.
எல்லாமே வந்து பணம் அவங்க வந்து உலக வங்கிட்டு வந்து பணம் வாங்குறாங்க. நாம அதற்கு திருப்பி செலுத்துகிற மாதிரியான ஒரு திட்டம் வருது. எதையுமே இலவசமாக கொடுக்கக்கூடாது. எல்லாமே வியாபார ரீதியாக மாற்றணும். அனைத்தும் கல்வி முதற்கொண்டு, சுகாதாரம் முதற்கொண்டு, வேலைவாய்ப்பு முதற்கொண்டு, இங்க விவசாயம் முதற்கொண்டு எல்லாமே வந்து வியாபாரமா தான் பார்க்கணும். எதையுமே மக்களுக்கு இலவசமா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கார்ப்பரேட்டுகளுடைய ஒரு ஒரு நிலையா இருக்கு. அந்த கார்ப்பரேட்டுகள் கையில தான் இன்றைக்கு எல்லா ஆட்சிகளும் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து யாரு? ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுல ஒரு பெரிய தொழிலதிபர். அவர்தான் வந்து அங்க வந்து ஆட்சிக்கு வர முடியுது. அல்லது அந்த தொழிலதிபர்களுக்கு ஆதரவான ஒரு நபர் தான் வந்து அங்க ஆட்சிக்கு வர முடியுது. அதே போல தான் இந்தியாவுல வந்து இன்றைக்கு அதானி, அம்பானிக்கு ஆதரவான இந்த பிஜேபி கும்பல் தான் வந்து ஆட்சிக்கு வர முடியுது அப்படிங்கிற நிலைய அவங்க உருவாக்கி இருக்காங்க. அதுதான் கடந்த 10 ஆண்டுகளா அத வந்து ஆனா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவ்வளவு ஃப்ரீடம் வந்து இவங்களுக்கு குடுக்கலல்ல கார்ப்பரேட்டுகளுக்கு. அது வந்து எல்லாருக்கும் பரவாயில்ல. 91ல அது வந்து தொடங்குது. அப்போ வந்து இவ்வளவு பெரிய விளைவு வரும்னு காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியாது. ஏன்னா அந்த ம். அந்த கொள்கை இப்படிதான் போகுங்கிற அளவுக்கு இங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அளவுக்கான ஒரு புரிதலோ அப்படி அப்படி எதுவும் பல நாட்களா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோல்வி என்பதே அங்கதான் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்பதே வந்து இந்த சமூகத்தை சரியாக புரிந்து கொண்டு இந்த அரசியல் நகர்வுகளை சரியாக திசை திருப்புவதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு செயல்பாடு. இந்தியாவுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. அவங்க அடுத்த நிலைக்கே வரல. கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆன கதையா இன்றைக்கு வந்து தேஞ்சுட்டு போறாங்க. இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. இப்படி சுருங்கி போயிருக்கு இல்லையா? அப்போ காங்கிரஸ் போன்ற ஒரு 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 சாதாரண வெல்ஃபேர் கட்சிக்கு வந்து இந்த இந்த நடைமுறை எதை நோக்கி போகும்னு தெரியாது. அவங்க அதாவது பப்ளிக்கோடு அந்த பப்ளிக் நிறுவனத்தோடு தனியார் நிறுவனங்களை இணைத்து சில திட்டங்களை கொண்டு வருவதனால் நாட்டுக்கு நன்மை பயக்குங்கிற அடிப்படையில அவங்க கொண்டு வந்திருக்கலாம். அவங்க நோக்கம் நல்லதா கூட இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அது வந்து தனியாரினுடைய தலையீடு என்பது ஒட்டுமொத்தமாக அந்த சேவை துறையை வந்து காலி பண்ணுது. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சேவையை எல்லாம் வந்து வியாபாரமா விற்கிற நிலைமைக்கு வருது. அதுதான் வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு கூட அதை இப்போ மிக மிக வேகமா செய்யறாங்க. தனியார் துறையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் இணைத்து கொலாபரேஷன்ல பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஆனா இது வந்து இந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் சேருங்கிறது இவர்களுக்கும் கூட இப்ப தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா அதுதான் நம்ம வந்து சொல்ல வரோம். காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு 91ல கொண்டு வந்தாங்க. அதான் மன்மோகன் சிங் தான் அதுக்கு அடித்தளமிட்டார். மறுக்கிறதுக்கே இல்லை. அதைத்தான் தேர்தல்ல தெளிவா வந்து ராகுல் காந்தி சொல்றாரு. கடந்த 30 ஆண்டுகளாக நம்முடைய பொருளியல் கொள்கை வந்து தவறா போயிருக்கு. அதை வந்து சரி செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த நாடு மோசமா போயிடும். யாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்காது. பொருளாதாரம் வந்து எல்லோருக்குமான பொருளாதாரமாக மாறாது. ஒரு கும்பலிடம் இந்த பொருளாதாரம் போய் குவியும். அதனால இதுல வந்து ஒரு மறுபரிசீலனைக்கு இந்தியா வந்து வர வேண்டியது இருக்கு. அவர் வந்து ஒரு கட்சியை சொல்லல. இதை யாரையும் சொல்லல. ஒட்டுமொத்தமாவே இந்த பொருளியல் கொள்கையை வந்து மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தியினுடைய கருத்தை நம்ம வந்து சரியா இல்லையா அப்படின்னு தான் பாக்கணுமே தவிர அதுல உள்நோக்கம் இருக்கிறத அவங்க கடந்த காலத்துல இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு வந்து அதை தெளிவா இந்த 10 ஆண்டுகள்ல இன்னும் வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதானி அம்பானி தான் வந்து ஆட்சி நடத்துறது. அதற்கு பதிலாக RSS பிஜேபி வந்து என்னென்ன வாங்க முடியுமோ, யாரை அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு அவர்களுக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்றாங்க. அதுல அந்த நிதி மோசடி மக்கள்கிட்ட இருந்து நிதியை எப்படி மோசடி செய்வது, கொள்ளையா கொட்டி எடுப்பது என்பதற்கு இந்த நிர்மலா சீதாராமன் இது மாதிரி நிதி சார்ந்து இருக்கிற எல்லோரையும் கொண்டு சில அடிமைகளையும் சில அறிவாளிகளையும் கொண்டு இதை வந்து நேர்த்தியா செஞ்சு முடிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த கவிதா பூஜ் போன்ற ஆட்களையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதா இன்றைக்கு நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர்.